வணக்கம் மாணவர்களே, மீண்டும் கல்வி நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பை ஏற்று பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த வகுப்பில் நாங்கள் இலங்கை கணக்கெட்டு நியமம் தொடர்பான இலங்கை கணக்கெட்டு நியமங்கள், நிதி அறிக்கையிடல் நியமங்கள், இலங்கை கணக்கு நியமம் 1, இலங்கை கணக்கு நியமம் 2, இலங்கை கணக்கு நியமம் 8, இலங்கை கணக்கு நியமம் 10, இலங்கை கணக்கு நியமம் 37 பார்த்த பிறகு இலங்கை நிதி அறிக்கையிடல் நியமம் SLFRS 15 தொடர்பாக அதன் தியரியும் ஒரு வினாவும் நான் கடந்த வகுப்பில் பார்த்திருந்தோம். அந்த தொடர் வகுப்பாக இன்று நாங்கள் மேலே பயிற்சி வினாக்களுடன் கணக்குகளை செய்வோம். அந்த அடிப்படையில் இலங்கை நிதி அறிக்கை நியமம் 15 என்பது வாடிக்கையாளர் ஒப்பந்தங்களுடன் தொடர்புடைய வருமானம் தொடர்பானது. வாடிக்கையாளர் ஒப்பந்தங்களுடன் தொடர்புடைய வருமானங்கள் தொடர்பான விடயம். ரைட், அந்த அடிப்படையில் வினாவுக்கு செல்வோம். 1/4/2021 டயானா பொது கம்பெனியானது வாடிக்கையாளர் ஒருவருடன் இயந்திரம் ஒன்றை விற்பனை செய்தல் மற்றும் 2 வேட பராமரிப்பு சேவையினை. அப்போ 2 வேட பராமரிப்பு சேவையினை அப்போ வாடிக்கையாளருடன் ஒரு ஒப்பந்தம் ஒன்று செய்த டயானா பொது கம்பெனி என்னென்று சொன்னால் இயந்திரம் ஒன்றை விற்பனை செய்தல் மற்றும் 2 வேட பராமரிப்பு சேவை வழங்க தொடர்பான ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்ட அத்தினத்தில் இயந்திரமானது வாடிக்கையாளருக்கு விநியோகிக்கப்பட்டவுடன், அப்போ அந்த டேட்டில் பொருள் விநியோகிக்கப்பட்டதுடன் சட்ட ரீதியான உரிமையும் மாற்றம் செய்யப்பட்டது. இப்போ சட்ட ரீதியான உரிமையும் மாற்றப்படும். இந்த படி 5 கிளியர்ண்டா தான் இந்த கணக்கு பிளாங்க. அப்போ 2019 அறிமுகப்படுத்தப்பட்டது, 2019 பகுதி 1 மட்டும் கொண்டு வரப்பட்டது, 2020 சரி பிழையிலும் இருக்குது, கம்பெனி பிரசுர முடி கணக்கிலும் செம்மையாக கேட்கப்பட்டிருக்கு. அவை அந்த அடிப்படையில் மாணவ செல்வங்களே, வாடிக்கையாளர் இயந்திரம் மற்றும் 2 வேட பராமரிப்பு சேவைக்காக 2 வேட பராமரிப்பு சேவைக்காக ரூபா 12 லட்சம் ரூபாய் வழங்க முன் வந்துள்ளார். டயானா பொது கம்பெனினால் இவ்விரண்டும் வெவ்வேறாக விற்பனை செய்யப்பட்டால் இயந்திரம் ரூபா 10 லட்சம் ரூபாய்க்கும், அப்போ இயந்திரத்தை தனியாக வித்தமெண்டா 10 லட்சம் ரூபாவுக்கும், பராமரிப்பு சேவை ரூபா 5 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படும். 1/5/2021 வாடிக்கையானால் இதற்கான கொடுப்பனவு மேற்கொள்ளப்படும் சொல்லிருக்கு. வாடிக்கையாளருக்கான கொடுப்பனவு மேற்கொள்ளப்படும். சரியா? தேவையான மாணவர்கள் குறிப்பெடுத்து வச்சுக் கொள்ளுங்கள். படிக்கும்போது தற்கால இடர்கால நிலைக்கு ஏற்றமாவது நீங்களும் அதுக்கு தயார்படுத்தி கொள்ளணும். ஆகவே 2021-22 மாணவர்கள் இலங்கை கணக்கு நியமம் தொடர்பான முக்கியமான விடயம் கணக்கிட பொறுத்த வரைக்கும் அதில் நீங்கள் கற்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள் அன்பான மாணவர்களை, குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். ஆகவே டயானா பொது கம்பெனியானது வாடிக்கையாளர் ஒருவருடன் இயந்திரம் ஒன்றை விற்பனை செய்தல் மற்றும் 2 வேட பராமரிப்பு சேவை வழங்க தொடர்பான ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டது. சரி, அத்தினத்தில் இயந்திரமானது வாடிக்கையாளருக்கு விநியோகிக்கப்பட்டதுடன் சட்ட ரீதியான உரிமையும் மாற்றம் செய்யப்பட்டது. அப்போ உரிமையை என்ன செய்யணும்? மாற்றணும். சொத்து மாற்றேக்க, சொத்து விற்க அந்த டேயில் உரிமை மாற்றப்படும். ஆகவே 12 லட்சம் ரூபாய் முன் வந்துடும். அப்போ சொத்தின் விலையும் பராமரிப்பு சேவையும் சேர்த்து 2ஐயும் சேர்த்து 12 லட்சம் ரூபாய்க்கு முன் வந்துள்ளார். டயானா பொது கம்பெனினால் இவ்விரண்டும் வெவ்வேறாக விற்பனை செய்யப்பட்டால் இயந்திரம் ரூபா 10 லட்சம் ரூபாய்க்கும், பராமரிப்பு சேவை ரூபா 5 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படும். எனில் 1/5/2021 வாடிக்கையானால் இதற்கான கொடுப்பனவு மேற்கொள்ளப்படும். காசு கட்டிட்டு வருமதி என்றில் எவ்வளோ கட்டியிருப்பார் சொல்லுங்க பாப்போம். அந்த 2 சேர்த்த விலை 12 லட்சம் ரூபா கட்டியிருப்பார். சரியா மாணவர்களே? அப்போ அந்த அடிப்படையில் வேண்டப்படுவது நாட்குறிப்பேட்டு பதிவுகளும் வேண்டிய பெயரட்டு கணக்குகள். SLFR 15 படி 31/3/22 முடிவடைந்த காலப்பகுதிக்கான வருமானம், அந்த பராமரிப்பு சேவை வருமானமும் விற்பனை வருமானம். SLFR 15 படி 31/3/2022 உள்ளவாறான நிதிலைமை கூற்றில் காட்டப்பட வேண்டிய வியாபார வறுமை மீது வேற ஏன் தெரியுமென்றால் எங்களுக்கு தெரியும், அது ஏற்கனவே காசு தந்துட்டேன். அப்போ வியாபார வருமதி இல்லை, எனக்கு காசு செலுத்தப்படும் சொன்னானா
மற்றும் பராமரிப்பு சேவைக்கான ஏற்பாட்டு மீது இந்த 2 வேட ஒப்பந்தம் விட இந்த ஆண்டுக்குரிய வருமானம் மிகுதி அடுத்த ஆண்டு வருமானமாக காட்டும் வரைக்கும் அது ஒரு உழைக்கப்படாத வருமானமாக காணப்படும். உழைக்கப்படாத வருமானம். ரைட். இந்த படி 5 கிளியர்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக கணக்கு விளங்கும். அப்போ இயந்திரம் விற்கிற 2 வேட பராமரிப்பு சேவை, இயந்திரத்தினை விற்கிற விலை 10 லட்சம் ரூபா, இயந்திர பராமரிப்பு சேவை விலை 5 லட்சம் ரூபா, 2 சேர்த்து கைமாற்று விலை பரிமாற்றல் விலை 12 லட்சம் ரூபா ஓமன்ற. அப்போ ரைட். படி 1 ஒப்பந்தத்தினை இனங்காணுதல். அப்போ ஒப்பந்தத்தினை இனங்காணும். ஒப்பந்தத்தை இனங்காண என்றால் டயானா பொதுக்கம்பெனி வாடிக்கையாளருடன் இயந்திரம் மற்றும் பராமரிப்பு தொடர்பாக மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒப்பந்தம். சரி அன்பான மாணவர்களே, டயானா பொதுக்கம்பெனி வாடிக்கையாளருடன் இயந்திரம் மற்றும் பராமரிப்பு தொடர்பாக மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒப்பந்தம். அதான் ஒப்பந்தத்தினை இனங்காணும். 2வது படி 2 செயற்பாட்டு கடப்பாடுன்னு இனங்காணும். செயற்பாடு கடப்பாடு என்ன இருக்கு? செயற்பாடு கடப்பாடுன்னு இனங்காணுதல் உங்களுக்கு தெரியணும். இயந்திரத்தை உரிமை மாற்றணும். அப்போ இயந்திரத்தை என்ன செய்யணும்? உரிமை மாற்றணும். 2 வேட பராமரிப்பு சேவையினை வழங்கும். அப்போ இயந்திரத்தை உரிமை மாற்றணும். 2 வேட பராமரிப்பு சேவையினை என்ன செய்யணும்? மேற்கொள்ளும். அப்போ அந்த அடிப்படையில் செயற்பாட்டு கடப்பாடு இனங்காணும். என்ன கடப்பாடு? ஒன்று நிறுவனம் இயந்திரத்தை விற்பனை செய்யும் போது உரிமையை மாற்றணும். 2வது 2 வேட பராமரிப்பு சேவையினை வழங்கக்கூடிய இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விலையினை தீர்மானி. கொடுக்கல் வாங்க விலைன்னு சொல்லலாம், அதில் கைமாற்று விலைன்னு சொல்லலாம், அதில் பரிமாற்ற விலை. அந்த கொடுக்கல் வாங்க விலையை தீர்மானிக்கிற விலை சொல்லியிருக்கு ரூபா 12 லட்சம் ரூபா. அப்போ படி 1 ஒப்பந்தத்தை இனங்காணுதல், டயானா பொதுக்கம்பெனி வாடிக்கையா இயந்திரம் மற்றும் பராமரிப்பு தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம். 2வது செயற்பாடு கடப்பாடு இனங்காணுதல், 1 இயந்திரத்தை உரிமை மாற்றுதல், மற்ற 2 வேட பராமரிப்பு சேவை வழங்கும். 3வது கொடுக்கல் வாங்க விலையினை தீர்மானித்து. அது சொல்லியிருக்கிற 2 சேர்த்து என்ன விலை சொன்னவர்? 12 லட்சம் ரூபா. அப்போ அந்த 12 லட்சம் ரூபா 2 சேர்த்த விலை. சரியா? ரைட். படி 4 போவோம். படி 4 கொடுக்கல் வாங்கல் விலையினை பகிர்வு செய்தல். இப்போ கொடுக்கல் வாங்க விலையை பகிர்வு செய்யும். அப்போ கொடுக்கல் வாங்க விலையை பகிர்வு செய்ய குறித்த பொருளின் ஒதுக்கீடு சமன் குறித்த பொருளின் தனி விலையின் கீழ் தனிப்பொருளின் கூட்டு மொத்த பெறுமதி தர தீர்மானிக்கப்பட்ட விலை. அப்ப குறித்த பொருளின் தனி விலை இயந்திரம் என் தனி விலை, பராமரிப்பு சேவைனா பராமரிப்பு சேவைன்னு தனி விலை. அந்த 2யும் கூட்டு மொத்த பெறுமதி தர தீர்மானிக்கப்பட்ட விலை என்றால் கொடுக்கல் வாங்கல் விலை. முதலாவது இயந்திரத்தின் தனி விலை, இயந்திரம் தனியா விற்க ரூபா 10 லட்சம், இயந்திரத்தையும் பராமரிப்பையும் சேர்த்து விற்க 10 லட்சம் 5 லட்சம் என்றால் 15 லட்சம். அப்ப 2 தனி விலை என்ற கூட்டு மொத்த பெறுமதி 15 லட்சம். கொடுக்கல் வாங்க விலை 12 லட்சம். கொடுக்கல் வாங்கல் விலை 12 லட்சம். அப்ப பார்த்தோம் என்றால் 8 லட்சம் ரூபா வரும். சரியா? 8 லட்சம் ரூபா வரும். அதே மாதிரி தான் இயந்திர பராமரிப்பை பாரு, பராமரிப்பின் தனி விலை 5 லட்சம், அதன் கீழ் 2 கூட்டு மொத்த பெறுமதி 15 லட்சம். தர கொடுக்கல் வாங்க விலை ரூபா 12 லட்சம். சுருக்கினம் என்றால் 4 லட்சம் பேரும். அப்ப இயந்திரத்தை விற்கிறால வர்றது 8 லட்சம், பராமரிப்பால 4 லட்சம், மொத்தம் 8 நாளும் கொடுக்கல் வாங்க விலை 12 லட்சம் ரூபா. 12 லட்சம் ரூபா. சரியா? ரைட். இப்போ உங்களுக்கு தெரியும் அன்பா மாணவர்களே, இதை நீங்கள் இப்படிங்க இப்போ சமன்பாடு ரீதியாக தான் கண்டிப்பாக காணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், தனி விலை தெரியும் 10 லட்சம் ரூபா, அடுத்தது 5 லட்சம் ரூபா பராமரிப்பன். 2க்கும் இடையிலான ரேசியோ உங்களுக்கு தெரியும் 2க்கு 1. 2க்கும் இடையிலான ரேசியோ 2க்கு 1. அது 12 லட்சம் ரூபாய் இருக்குதானே கொடுக்கல் வாங்கல் விலை. அந்த கொடுக்கல் வாங்க விலை 2 3 பிரித்து 2 பெருக்கு. அப்போ 8 லட்சம் ரூபா.
அதே மாதிரி அந்த 12 லட்சம் ரூபாவை 3ஆல் பிரித்து 1ஆல் பெருகு 4 லட்சம் ரூபாய். இப்போ சரியானு பாருங்க. எப்படி நான் சமன்பாடு போடுற கஷ்டப்பட்டீங்கன்னால் இப்படி போட்டுக்கொள்ளலாம். நீங்கள் அந்த இயந்திரத்தின் விற்கிறதுக்கும் அந்த பராமரிப்புக்கும் இடையில தனி விலையை எடுத்துக்கொண்டு பேருந்து நீங்கள் அதுக்கு ரேஷியோ பார்த்துக்கொண்டு அதை நீங்கள் பிரித்து கொள்ளலாம். கொடுக்கல் வாங்கும் விலையை பிரித்து கொள்ளலாம். பிரித்து கொண்டீங்கன்னா தீர்மானிக்கப்பட்ட பிரித்து கொண்டீங்கன்னால் 8 லட்சம் ரூபா எங்களுக்கு அந்த பொருளுக்குரிய இயந்திர விற்பனைக்குரிய வருமானமாகவும் 4 லட்சம் ரூபா 2 வருஷத்துக்கு முக்கியமாக 2 வருஷத்துக்குரிய பராமரிப்பு சேவை வருமானமாக கொள்ளப்படும். 2 வருஷத்துக்குரிய பராமரிப்பு சேவை வருமானமாகவும் கொள்ளப்படும். சரியா? குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. இப்போ 10 லட்சம் ரூபா இயந்திரத்தின் தனி விலையும் 5 லட்சம் ரூபா பராமரிப்பு சேவை வருமானத்தின் தனி விலையும் 2 கொண்டு எடுத்து அதை கொடுக்கல் வாங்க விலையில பிரித்து விட்டோம் என்றால் 2 மூலம் வருமானம் கிடைக்கும். 2020 பேப்பரில் கேள்வி வாஜா விளங்கும். இறுதியில் தான் அந்த கடைசி மாதம் 1/3/2020 அவர் விற்றவர். அது 31/3 அந்த வருமானமாக காட்டணும். பராமரிப்பு சேவை பின்னுக்கு. ஆகவே அந்த கேள்வி பொருள் விற்பனை மட்டும் வருமானமாக காட்டி பராமரிப்பு சேவை வருமானம் அடுத்த கால பயனுடைய கொண்டே பொறுப்பாக காட்டப்பட்டிருக்கு. கம்பெனி பிரசுர முடிகளை செம்மையாக்களை வாச்சிங்கன்றால் புரிஞ்சு கொள்வீங்க. ரைட்? அந்த அடிப்படையில் நீ கேட்ட கேள்வி போவோம். அவை தீர்மானிக்கப்பட்ட விலை 8 லட்சம் ரூபா ப்ளஸ் 4 லட்சம் ரூபா. இதில் யாருக்கா சந்தேகம் இருக்கா? சரிதானே? இனி நாங்கள் படி 5 போவோம். வருமானமாக இனங்காட்டப்படும் பெருமை. இப்போ 2019 பேப்பரில் கொடுக்கல் வாங்க விலை என்றால் என்ன, வருமானமாக இனங்காணப்படும் சந்தர்ப்பத்தினை குறிப்பிடுக SLFRS 15 படி கேட்கப்பட்டது. 2020 பேப்பரில் பின்னுக்கு பார்ப்போம். சரிபுலை என்ன கூட்டுவிடை கேள்வியில் வந்தது. ஆனால் அந்த படி 4 தான் கேள்வி இதுவரைக்கும் வரையில வருமானமாக இனங்காண்ற வருமதி தீர்மானிக்கப்பட கொடுக்க வாங்கல பயிர் செய்கிற முறையை தயவு செய்து 2021 மாணவர்கள் கவனத்தில் இடுங்க. சரி, அப்போ படி 5 வருமானமாக இனங்காட்டப்படும் வருமதி உங்களுக்கு தெரியணும். இயந்திரம் நாங்கள் எப்போ விற்கிறோமோ இயந்திரம் விற்கி அது வருமானம். இயந்திரம் விற்கி எங்களுக்கு வருமானம். அதான் 2020 பேப்பர்லையும் இருக்கு. இயந்திர பராமரிப்பு என்பது உங்களுக்கு தெரியும். 4 லட்சம் ரூபாய் எங்களுக்கு பராமரிப்பு வருமானமாக இருந்தாலும் இது 2 ஆண்டுக்குரியது, 2 வருடத்துக்குரியது. அப்ப நாங்க என்ன செய்யணும் என்றால் இந்த 4 லட்சம் ரூபாவை 2ஆல பிரிச்சம் என்று சொன்னால் 2ஆல பிரிச்சம் என்றால் அந்த ஒரு ஆண்டுக்குரிய வருமானம் வரும் 2 லட்சம் ரூபாய் வரும். அப்ப 8 லட்சம் ரூபாவும் 2 லட்சம் சேர்த்தால் 10 லட்சம் ரூபாய் வருமானம். அப்ப 2 லட்சம் ரூபாய் வருமானமாக காட்டுறோம்னா மிகுதி 2 லட்சம் உழைக்கப்படாத வருமானம், முற்பணமாக பெற்ற வருமானம். உழைக்கப்படாத வருமானம் பாதிக்கப்படுது. அவை உழைக்கப்படாத வருமானம் பதம் எங்க போகும் என்றால் நடைமுறை பொறுப்புல ஏனைய கொடுக்கும். அது கம்பெனி பிரசன் செய்ய நடைமுறை பொறுப்புல ஏனைய கொடுக்குமதிக்க கொண்டே அன்பான மாணவர்களை காட்டிக்கொள்வோம். அப்போ ஏன் நீங்கள் கேட்டீங்க 2ஆல பிரிச்சன்னு கேட்கணும். ஏன் 2ஆல பிரிச்சம் என்றால் மாணவர்களை விலகிக் கொள்ளுங்கள். 2 வேடம் பராமரிப்பு சேவை, 4 வேடம் பராமரிப்பு செய்ய வேண்டாம், 4ஆல பிரிச்சிருப்பு. சரி, இதை புரிஞ்சு கொள்ளுங்க. சரி, அடுத்தது போவோம். ரைட், காசு வேண்டிய காசு வரும். காசு கணக்கு வரவு ரூபா 12 லட்சம். வாடிக்கையாளர் கணக்கு செலவு ரூபா 12 லட்சம். அப்போ காசு வரும்போது காசு கணக்கு வர 12 லட்சம், வாடிக்கையாளர் கணக்கு செலவு 12 லட்சம், காசு வரும்போது விளம்பரம். வருமானமாக நாங்கள் இனங்காட்டிக்க வாடிக்கையாளர் கணக்கு வரவு 10 லட்சம். பொருள் விற்பனையால் வந்த வருமானம் 8 லட்சம். பொருள் விற்கிறால வந்த வருமானம் 8 லட்சம். அது இயந்திரம் விற்கிறோம் தானே. அப்போ இயந்திரம் விற்க அங்கே பொருளாக இருக்கும். அப்போ இயந்திரம் விற்கிறால வருமானம் 8 லட்சம். அந்த இயந்திர பராமரிப்பு சேவை வருமானம் இருக்குது தானே. அந்த இயந்திர பராமரிப்பு சேவை வருமானம் 2 லட்சம் செலவு. அப்போ வாடிக்கையாளர் கணக்கு வரவே 10 லட்சம், இயந்திர பொருள் விற்பனை கணக்கு செலவு 8 லட்சம், இயந்திர பராமரிப்பு சேவை வருமான கணக்கு செலவு 2 லட்சம் ரூபான்னு வரும். அவை வருமானத்தை நாங்கள் காணும்போது இருக்கு. அப்போ முதல் காசு வரும்போது காசு கணக்கு வரவு வாடிக்கையாளர் கணக்கு செலவு 2 வருமானம் நாங்கள் அணைக்க
வாடிக்கையாளர் கணக்கில் வர இப்போ 10 லட்சம் ஆனால் 2 லட்சம் ரூபாய் ஏற்கனவே பராமரிப்பிச்சவே காசு கட்டியிருக்கிறேன் அது மேலேயுமா கட்டின தொகை கொஞ்சம் உழைக்கப்படா வருமானம் சொல் இப்போ இந்த பொருள் விற்பனை கணக்கில் செலவச்ச 2 லட்சம் பராமரிப்பு சேவை வருமான கணக்கு செலவச்ச 2 லட்சம் பராமரிப்பு சேவை வருமானம் ஏனைய வருமானத்தை கொண்டு காட்டுவேன் பொருள் விற்பனை வருமானம் விற்பனை வருமானத்துக்கு காட்டும் ரைட் அந்த அடிப்படையில் பேரடி கணக்கை பாருங்க வாடிக்கையாளர் கணக்கில் நம்ம காசு வேண்டும் போது காசு கணக்கில் வரவில்லையும் வாடிக்கையாளர் கணக்கில் செலவு வைப்போம் வாடிக்கையாளர் கணக்கில் செலவு வைப்போம் என்னென்று காசுன்னு எழுதியிருப்போம் வருமானமாக நாங்கள் அணைக்க வாடிக்கையாளர் கணக்கில் வர வைப்போம் பொருள் விற்பனை கணக்கில் செலவு வைப்போம் 8 லட்சம் பராமரிப்பு சேவை வருமானம் இருக்குது தானே இயந்திர பராமரிப்பு சேவை வருமானம் அதில் 2 லட்சம் வைப்போம் மிகுதி 2 லட்சம் தான் நான் உங்களுக்கு சொன்னேனே உழைக்கப்படா வருமானம் ஏன் உழைக்கப்படா வருமானம் என்றால் இது அடுத்த காலம் 2 வருஷத்துக்கு 4 லட்சம் ரூபா நாங்கள் வருமானமாக கிடைச்சாலும் இது 2 வருஷத்துக்குரியன்னு சொன்னபடியால் இந்த ஆண்டு 2 லட்சம் ரூபா இயந்திர பராமரிப்பு சேவை வருமானம் என்று காட்டப்பட்டால் மிகுதி 2 லட்சம் ரூபா அடுத்த வருஷம் காட்டப்படும் வரைக்கும் முற்பண வருமானம் படித்திருப்போம் இப்போ பரிச்சை வினாத்தால் அது உழைக்கப்படா வருமானம் சொல் பாவிக்கப்படுது முற்பண வருமானங்களை உழைக்கப்படாத வருமானம் ஏன்னா உழைக்கையில் தானே அடுத்த வருங்காலத்தில் உழைக்கும் வரைக்கும் நிதிலைமை கூற்றில் நடைமுறை பொறுப்பு கீழே ஏனைய கொடுக்குமதிக்க காட்டும் சரி அப்போ கம்பெனி பிரசுரம் செய்ய கவனிச்சிங்கன்னா சரி அந்த 2 லட்சம் ரூபா தான் உழைக்கப்படாத வருமானம் அந்த பதத்தை குறிப்பிடுத்திக் கொள்ளுங்கள் உழைக்கப்படாத வருமானம் உழைக்கப்படாத வருமானம் என்று நிதிலைமைக்குள்ள நடைமுறை பொறுப்பில் ஏனைய கொடுக்குமதிக்க காட்டும் சரி வியாபார கொடுக்குமதி புரிமா காட்டுவோம் ஏனைய கொடுக்குமதி தனி செப்பரேட்டாக காட்டுவோம் குறிப்பு போட்டு அதில் கொண்டு உழைக்கப்படாத பராமரிப்பு சேவை வருமானம் என்று 2 லட்சம் ரூபா காட்டும் அடுத்தது பொருள் விற்பனை உங்களுக்கு தெரியும் பொருள் விற்க என்ன காசு கணக்கு வரவு அந்த வருமானம் காட்டிக்க குறித்த வாடிக்கையாளர் கணக்கில் வர வச்சு பொருள் விற்பனை கணக்கில் செலவு வைப்போம் அந்த பொருள் விற்பனையை விற்பனை வருமானம் அங்கே வருமான கூட்டு தான் மாற்றுவோம் அவை லாபம் நட்டமற்றும் ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூட்டுக்கு மாற்றப்படும் உங்களுக்கு தெரியும் வருமானங்கள் செலவினங்கள் மூடப்பட்டு தான் வருமான கூறு தயாரிக்கப்படும் ஆகவே இந்த வருமானத்தை மூடிக்க பொருள் விற்பனை கணக்கில் வர வைத்து லாப நட்ட கணக்கில் செலவு வைப்போம் மேலே பொருள் விற்பனை வருமானமாக காட்டுவோம் அடுத்த காசு உங்களுக்கு தெரியும் காசு வேண்டிய காசு கணக்கு வரவு என்ன வாடிக்கையாளர் கணக்கு செலவு அப்போ காசு நமக்கு ஒரு சொத்தாக இருக்கும் ஆகவே காசுன்ற மீதின்ற அளவு 12 லட்சம் ரூபா கூடும் இப்போ காசு கணக்கு வரவு வாடிக்கையாளர் கணக்கு செலவு வாடிக்கையாளர் வர வச்சிருக்கிறேன் இப்போ இந்த கூட்டி சொத்து கணக்கு காசு கணக்கு அவை கூட்டி மீதி எடுத்துருக்கு பராமரிப்பு சேவை வருமானம் உங்களுக்கு தெரியும் பராமரிப்பு சேவை வருமானம் பொருள் விற்பனை வருமானம் பிரதான வருமானமாக இருந்தாலும் பராமரிப்பு சேவை என்பது அது ஏனைய வருமானத்துக்கு வரும் அவை ஏனைய வருமானத்தை காட்டிக்க வாடிக்கையாளர் கணக்கு வர வேண்டால் பராமரிப்பு சேவை வருமான கணக்கில் செலவு வைப்போம் கூட்டி எடுத்த தொகையை வருமானங்களை எங்கே மாற்றணும் வருமான கூட்டுக்கு மாற்றணும் ஆகவே பராமரிப்பு சேவை வருமான கணக்கு வரவே லாப நட்ட கணக்கு செலவு அவை வருமான கூட்டுக்கு மாற்றியது லாப நட்டம் மற்றும் ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூட்டு மாற்றியாண்டு 2 லட்சம் ரூபா போகும் இதில் 4 லட்சம் ரூபா கிடைச்சேன்னு சொன்னால் அந்த 4 லட்சம் ரூபாயில் 2 வேடம் வருமானம் 2 லட்சம் ரூபாய் இப்போ வருமானமாக காட்டணும் என்றால் மிகுதி 2 லட்சம் அடுத்த வருஷம் பராமரிப்பு சேவை வழங்கும் போது வருமானமாக காட்டும் சரி அப்போ நான் குறிப்பேடு பார்த்தோம் பேரிடு கணக்கு பார்த்தோம் அடுத்தது SLFRS 15 படி வருமானம் இதான் முக்கியம் இதான் கொஞ்சம் நானே பகுதி 1 இது வரைக்கும் கேட்கப்படாத வினா அவை 2021 22 தொடர்ந்து வரும் பேப்பரில் சில கேட்கப்படலாம் அப்போ அந்த அடிப்படையில் இயந்திர விற்பனை மூலம் வர வருமானம் 8 லட்சம் ரூபா வருமானமாக காட்டும் அது சரி இயந்திர பராமரிப்பு சேவை வருமானம் காட்டியும் கவனிச்சு கொள்ளுங்க இப்போ 4 ஆண்டுக்குன்னா 4 ஆளை பிரிக்கணும் 2 ஆண்டுக்குன்னா 2 ஆளை பிரிக்கணும் இந்த ஆண்டு ஒரு பராமரிப்பு சேவை வழங்குவோம்னா 1 ஆள் அது அந்த ஆண்டு வருமானம் அது பிரச்சனை இல்லை இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண்டு பராமரிப்பு சேவை வரைக்கும் தான் நீங்கள் கவனத்தில் எடுக்கணும் அதை கவனிச்சு கொள்ளுங்க ஆகவே 4 லட்சம் ரூபாய் நாங்கள் 2 ஆளை பிரித்தா 2 லட்சம் வந்தது அப்போ 8 லட்சம் ரூபா 2 லட்சம் சேர்த்து மொத்தம் லாமல நட்டம் மற்றும் ஏனைய முற்றுமணிக்கு வருமானக்குள்ள வருமானமாக காட்டப்படும் தொகை 10 லட்சம் ரூபா வரும் சரி அடுத்தது வாடிக்கையாளர் மீதி அல்லது வியாபார வறுமை மீதி ஏற்கனவே சொன்ன காசு செலுத்தப்பட்டது இப்போ காசு செலுத்தப்பட்டபடியால் அவருக்கு மீதி இல்லை தர வேண்டிய மீதியாக காட்டப்படாது ஏற்கனவே காசு பெற்றிருப்போம் இயந்திர பராமரிப்பு சேவைக்கான ஏற்பாட்டு மீதி இதை வருமானம் எப்படி சொல்லலாம் உழைக்கப்படாத வருமானம் சொல்லலாம் குறிப்பிடுத்திக் கொள்ளுங்கள் உழைக்கப்படாத வருமானம் இயந்திர பராமரிப்பு சேவைக்கான ஏற்பாட்டு மீதி அல்லது உழைக்கப்படாத வருமானம் அடுத்து வருமானம் காட்டும் வரைக்கும் 2 லட்சம் ரூபா கொண்டே பொறுப்பாக காட்டும் ரைட் இனி 11ஆம் கேள்வி அடுத்த வினா செல்வோம் 1/4/2021 சரண்யா பொதுக்கம்பெனியானது
வாடிக்கையா ஒருவருடன் போட்டோ பிரதி இயந்திரம் ஒன்றை விற்பனை செய்தல் மற்றும் 4 வேட பராமரிப்பு சேவை. அப்போ நான் முதல் கேள்வியில் பார்த்தோன்னாங்க 2 வேடம் பராமரிப்பு சேவை. இது 4 வேட பராமரிப்பு சேவையை வழங்க தொடர்பான ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டேன். அப்போ ஒப்பந்தம் ஒன்று மேற்கொண்டேன். இத்தினத்தில் இயந்திரமானது வாடிக்கையாளருக்கு விநியோகிக்கப்பட்டோம். அதான் முக்கியம். என்ன நினைக்கிறேன், படி 1 படி 2 படி 3 அதில் சொல்லப்படுறது முதல் ஒப்பந்தத்தை என்னங்க என்ன, 2வது கடப்பாடு. உங்களுக்கு தெரியணும், குறித்த ஒப்பந்தத்தை 2 பேருக்கு இடையில் மேற்கொள்ளணும். கடப்பாடு என்பது உரிமை மாற்றம். சொத்தை விற்பனை செய்து போட்டு அது நிறுவனம் கொண்டாடல, தன்னுடைய உரிமையை கொண்டாட முடியாது. அது வாடிக்கையாளர் தான் சொந்தமாக உரிமை மாற்றப்பட வேண்டும். அவை பராமரிப்பு செய்ய வழங்க தொடர்பாக ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டது. இத்தினத்தில் இயந்திரமானது வாடிக்கையாளருக்கு விநியோகிக்கப்பட்டது. வாடிக்கையாளருக்கு அந்த டேட்டில் நான் பொருளை வித்துட்டோம், சட்ட ரீதியான உரிமையும் மாற்றம் செய்யப்பட்டது. அப்போ அந்த தினத்திலேருந்து அவர் என்ன செய்யலாம், சொத்தை வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம். அப்போ அந்த அடிப்படையில் உரிமை மாற்றம் செய்யப்பட்டது. வாடிக்கையாளர் இயந்திரம் மற்றும் 4 வேட பராமரிப்பு சேவைக்காக அவர் 2ஐயும் சேர்த்து 24 லட்சம் ரூபாவை வழங்க முன் வந்துள்ளார். அப்போ இதை சொல்றது கொடுக்கல் வாங்க விலைன்னு சொன்னால் அதில் கைமாற்று விலை. 2020 பேப்பரில் சொல்லப்பட்டது கைமாற்று விலை. நீ கைமாற்று விலைன்னு சொன்னாலும் சரி, தீர்மானிக்கப்பட்ட விலைன்னு சொன்னாலும் சரி, கொடுக்கல் வாங்க விலைன்னு சொன்னாலும் சரி, ரைட். அவர் 24 லட்சம் ரூபாய் வழங்க முன் வந்துள்ளார். சரஞ்சா பொதுக்கம்பனினால் இவ்விரண்டும் வெவ்வேறாக விற்பனை செய்யப்பட்டார். 2 வெவ்வேறாக விற்பனை செய்யப்பட்டால் இயந்திரம் ரூபாய் 20 லட்சம் ரூபாவுக்கும் பராமரிப்பு சேவை ரூபாய் 10 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படும். அப்போ இயந்திரத்தை தனியாக வாங்க போகிறார் வாடிக்கையான ஒரு விலை சொல்லுவோம், 20 லட்சம் ரூபா சொல்லுவோம். பராமரிப்பு சேவை 1 வருஷத்துக்கு பிறகு பராமரிப்பு செய்ய தானே வேணும், அதுக்கு வந்து கேட்டேன்னா சொல்லுவோம் அதுக்கு பிரிம்பா 10 லட்சம் ரூபா கட்டணும்னு சொல்லுவோம். நீங்கள் 2 பொருள் விற்கே சொல்லுவேன், 4 வேட பராமரிப்பு சேவை வழங்குவேன். நீங்கள் 2 சேர்த்து வாங்க போறீங்கன்னு சொன்னால் உங்களை 24 லட்சம் ரூபா தரும். சரி, அப்போ அந்த அடிப்படையில் 1/6/2021 வாடிக்கையானால் இதற்கான கொடுப்பனவு மேற்கொள்ளப்படும். நீங்கள் அந்த டேட்டில் செலுத்தினு எடுத்துக்கொள்ளும். வாடிக்கையால் மேற்கொள்ளப்படும் செலுத்தப்படும். அப்போ 1/4/21 தொடங்கி 31/3/22 முடிகிற காலப்பகுதி தான் நாங்கள் கணாச்சிருந்தா இருக்கு. சரியா? அப்போ இதில் என்ன நோட் பண்ண வேண்டியது, உரிமை மாற்றப்படுது. 24 லட்சம் ரூபா கொடுக்கல் வாங்க விலைன்னு எடுக்கணும். அதில் 20 லட்சம் ரூபா இயந்திரத்தின் தனி விலையாகவும் பராமரிப்பு சேவை 10 லட்சம் ரூபாவும் எத்தனை வேடத்துக்கு பராமரிப்பு சேவை வழங்கப்படுது, 4 வேடத்துக்கு வழங்கப்படுது. சரி, வேண்டப்படுவது SLFRS 15 படி 31/3/22 முடிவடைந்த காலப்பகுதிக்கான வருமானமும் SLFR 15 படி 31/3/22 உள்ளவாறான நிதிலைமை கூறு காட்டப்பட வேண்டிய வியாபார வறுமை மீதி. நான் ஏற்கனவே வியாபாரமை மீதி செலுத்தப்பட்டால் அந்த மீதியை வேண்டிய வாங்க தேவையில்லை, அது இல்லைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி பராமரிப்பு சேவைக்கான ஏற்பாட்டு மீதி என்பது உழைக்கப்படாத வருமானம். இப்போ 4 வேடத்துக்கு கிடைச்சிருந்தால் அதில் இந்த வேடம் 1 வேடம் முடிஞ்சிருந்தால் இந்த 3 வேடம் வருமானமாக காட்ட வேண்டி வரும். அது கொண்ட நிதிலைமைக்குள்ள நடைமுறை பொறுப்பில் ஏனைய கொடுக்குமதிக்க காட்டுவோம். அப்போ அந்த அடிப்படையில் SLFR 15 படி முடிவேந்த காலத்துக்கான வருமானம். இந்த கேள்வி இதுவரைக்கும் பேப்பர் 2 வேட பேப்பர்லையும் கேட்கப்படவில்லை, அவை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. ரைட். போட்டோ பிரதி இயந்திரம் 20 லட்சம் ரூபா குறித்த தனி விலையாக இருக்கும். தனி விலையான கூட்டு மொத்த பெறுமதி என்பது அந்த இயந்திரத்தை விற்கிறதும் பராமரிப்பு சேர்த்து 20 லட்சம் மொத்தத்தையும் சேர்த்தால் 30 லட்சம் ரூபா. தர தீர்மானிக்கப்பட்ட விலைன்னு சொன்னால் கொடுக்கல் வாங்க விலை 2 சேர்ந்த விலை 24 லட்சம் ரூபா. ஆகவே 16 லட்சம் ரூபா அது எங்களுக்கு பொருளை இயந்திரத்தை விற்பனை போட்டோ பிரதி இயந்திரத்தை விற்பனை மூலம் கிடைக்கின்ற வருமானம். அதை சொல்லப்போனால் 24 லட்சம் ரூபாவில் 16 லட்சம். சரி, 2வது பராமரிப்பு சேவை வருமானம் சொன்னால் 4 வேடத்துக்கு தான் 10 லட்சம் ரூபா. 2 சேர்த்த விலை 10 லட்சம், 30 லட்சம். தர தீர்மானிக்கப்பட்ட விலை கொடுக்கல் வாங்க விலை எவ்வளவு, 24 லட்சம். சுருக்கினம் என்றால் 8 லட்சம்னு சொன்னான். இதை நான் ஏற்கனவே சுருக்கி சொன்னான் உங்களுக்கு. குறித்த பொருளுண்ட விற்பனையின் தனி விலை உங்களுக்கு தெரியும் 20 லட்சம் சொல்லப்பட்டது. அதே மாதிரி பராமரிப்பு சேவை 10 லட்சம் சொல்லப்பட்டது. 2க்கும் இடையிலான ரேசியோ விகிதத்தை பார்த்தோம்னா 2க்கு 1 வரும். அப்போ அந்த தீர்மானிக்கப்பட்ட விலை இருக்குதானே, கொடுக்கல் வாங்க விலை இருக்குதானே, இந்த 24 லட்சம் ரூபாவு 2 ஒன்றா 3000 இருக்கு. அதில் 2 பங்கு எங்களுக்குரிய அந்த இயந்திரத்தை விற்கிறதுக்குரிய வருமானமாக இருக்கு. அப்போ இயந்திரத்தை விற்கிறதுக்குரிய வருமானம் என்றால் 16 லட்சம் ரூபா வரும். இது சுகமான வழினா நினைக்கிறேன். இந்த சமன்பாடு போடாமல்
இதுங்க ரேஷியோ ரெண்டுக்கும் எடுத்து போட்டு சுருக்கிறது உங்களுக்கு ஈஸியாக விளங்கும். சரி, அப்போ அதே மாதிரி 24 லட்சம் ரூபா அதெங்கள் 3 தர 1 பார்த்தோம் என்றால் 8 லட்சம் ரூபா வேணும். சுகமாக நீங்கள் செய்யலாம். இந்த முறையை நீங்கள் பின்பற்றாமல் இதை பின்பற்றலாம். இந்த பகுதி ஒன்றுக்கு இது ஈஸியாக செய்யலாம். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ 20 லட்சம் ரூபா இயந்திரத்தின தனி விலையும் 10 லட்சம் ரூபா பராமரிப்பின தனி விலையும் அதுக்கிடையிலான விகிதம் எடுத்தீங்கள் 2 கொண்டு அந்த 3ல் 2 3 பங்கு இயந்திரம் விற்பனை மூலம் கிடைக்கிற வருமானம். அப்போ அந்த கொடுக்கல் வாங்க விலையில் தீர்மானிக்கப்பட்ட விலையில் கைமாற்று விலையில் 3ல் 2 பாருங்க. அடுத்த 3ல் 1 பராமரிப்பு சேவை. அப்போ இந்த பராமரிப்பு சேவை இந்த 8 லட்சம் மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க, நினைவில் வச்சுக்கொள்ளுங்கள். இது 4 ஆண்டுக்குரிய பொருள் விற்கே வருமானம் காட்டுவோம். ஆனால் இது வருமானம் 4 ஆண்டுக்குரியதாக இருக்கு. ரைட், இனி கேட்கப்பட்ட வினாவுக்கு செல்வோம். வருமானமாக காணப்படும் பெறுமதி. அப்போ போட்டோ பிரதி இயந்திரம் 16 லட்சம் விற்கேக்கு அது வருமானம் என்னன்னே, அந்த விற்கேக்கே அது வருமானம் 16 லட்சம் ரூபா. பராமரிப்பு சேவை வருமானம் பாருங்க. ஏன் 4 ஆல வகுத்தேன்னு சொன்னால் நிறுவனத்துக்கு வந்து பராமரிப்பு 4 வேட பராமரிப்பு உடனடியாக காசு வந்தாலும் 4 வேட பராமரிப்பையும் வாடிக்கையாக உடனே வந்து கேட்க போகிறேன். இப்போ மோட்டர் சைக்கிள் ஒன்று வாங்கினீங்கன்னா 3 வேட 3 சர்வீஸ் ஃப்ரீ, நான் வாடிக்கை உடனே வந்து வித்த உடனே வந்து 3 சர்வீஸும் போட போகிறேன். குறுகிய காலம் எடுக்கு. அதுக்கு நான் கிலோமீட்டர் போட்டிருப்பேன், அதில் மாத கணக்காக சொல்லியிருப்பேன். 3 மாதத்துக்கு ஒரு காலை 4 முதல் சர்வீஸ் 1 மாதத்துக்கு, அடுத்த சர்வீஸ் 6 மாதம், அடுத்த சர்வீஸ் அப்படி போல போட்டிருப்பேன். அப்போ வாடிக்கையாக உடனே வர போதே இல்லை. அப்போ இங்கே 4 வேடம்னு குறித்து காட்டினபடியால் நீங்கள் அந்த 8 லட்சம் ரூபாவை 4 ஆல் பிரித்தீங்கன்னால் 2 லட்சம் ரூபா இந்த ஆண்டு வருமானமாக காட்டுவோம். மிகுதி 3 ஆண்டுக்குரியது 6 லட்சம் ரூபா அடுத்து வருங்கால போய் வருமானமாக காட்டும் வரைக்கும் உழைக்கப்படாத வருமானமாக காட்டப்படும். அதே நீங்கள் குறுங்கால நின்றாண்டுக்க குறுங்காலம் வந்து நடைமுறை பொறுப்பாகும், நீண்ட நடைமுறை எல்லா பொறுப்புக்கையும் காட்டலாம், பிரச்சனை. சரி, 31/3/20 வியாபார வருமதி இல்லை, வாடிக்கையான மீதியில் காசு செலுத்தப்பட்டது. பராமரிப்பு சேவைக்கான ஏற்பாடு மீது சொன்ன உழைக்கப்படாத வருமானம். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இது உழைக்கப்படாத வருமானம். உழைக்கப்படாத வருமானம் 8 லட்சம் ரூபாவை நீங்கள் 4 ஆல் பிரிச்சு 3 ஆல் பெருக்கினீங்கன்னால் 6 லட்சம் ரூபா உழைக்கப்படாத வருமானமாக இருக்கு. உழைக்கப்படாத வருமானம் 6 லட்சம் ரூபா. சரியா மாணவர்களே? அவை தயவு செய்து இந்த வினா சில பகுதிகளில் கேட்கப்படலாம், குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. ரைட், 12ஆம் கேள்வி பாருங்க. வரையறுக்கப்பட்ட தர்ஷினி மோட்டார் பொது கம்பெனி 1/4/2021 சேவை பொதியுடனான விற்பனை உத்தரவாத நிபந்தனை மற்றும் சந்தை பெறுமதி என்பன கீழே காட்டப்பட்டுள்ளது. அப்போ வரையறுக்கப்பட்ட தர்ஷினி மோட்டார் பொது கம்பெனி 1/4/2021 சேவை பொதியுடனான விற்பனை உத்தரவாத நிபந்தனையும் சந்தை பெறுமை என்பது வந்திருக்கு. பொருளை விற்க வரும். இந்த அடிப்படையில் செயற்பாடுகள் ஆரம்பத்தில் ரூபாய் 27 லட்சம் ரூபாயை முற்பணமாக பெற்று வாகனத்தினை பெற்றுக் கொடுத்து. அப்போ அவர் 27 லட்சம் ரூபா 3 சேர்படினா 2700 பெற்றுக்கொண்டு வாகனத்தை பெற்றுக்கொள்றான்னா புற செலவு ஏற்படப்போம். அதில் இயந்திரத்தின் விற்கிற விலை வந்து 2000, அந்த மோட்டார் இயந்திரத்தை விற்கிற விலை வந்து 2500. சரி, அது 2500 விற்பனை செய்து 1 வாரத்தினுள் 1ஆம் வாரத்துக்கு முழு பாதுகாப்பு காப்புறுதியை பெற்றுக் கொடுத்து. உங்களுக்கு தெரியும், கொடுக்கல் வாங்கல் விலை என்பது 3ஆம் தரப்பினர் நீங்களான பெறுமதி. 3ஆம் தரப்பினர் நீங்களான பெறுமதி. 3ஆம் தரப்பினருக்குரிய தொகையை நாங்கள் என்ன செய்யலாம்? அது கொடுக்கல் வாங்க விலை கிடைக்கலாம். 3ஆம் தரப்பினர் நீங்களான பெறுமதி அதான் கொடுக்கல் வாங்கல். ஏற்கனவே கடந்த வகுப்பில் பார்த்துருந்தோம். சரி, ஆகவே விற்பனை செய்த 1 வாரத்தினுள் 1ஆம் வாரத்துக்கான முழு பாதுகாப்பு காப்பு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கிறேன். அப்போ அது காப்புறுதி கம்பெனி தான் சொந்தம், மோட்டார் கம்பெனி சொந்தம் இல்லை. அதனால் மோட்டார் கம்பெனியும் காப்புறுதி நிறுவனத்தில் ஒரு ஒப்பந்தம் செய்கிறப்போ அதுக்காக கஸ்டமர் வரும்போது, வாடிக்கையாக வரும்போது நாங்கள் அதுக்கு செய்து கொடுக்குறோம். அதெல்லாம் எங்களை வெகுமதி கிடைக்கும். காப்புறுதி கம்பெனி எங்களை வெகுமதி தந்து கொள்ளும். அது வேறு விஷயம். நான் பொருளை நாங்கள் விற்கும் போது நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டியபடியாக அந்த 3ஆம் தரப்பில் நீங்களான பெறுமாறு. இப்போ இந்த 2500 என்பது எங்களுக்குரிய பெறுமாறு. சரி, அப்போ
உங்களுக்கு தெரியணும், இந்த 2500 என்பது நிறுவனத்துக்குரிய பெறுமதி. இந்த முழு பாதுகாப்பு காப்புறுதி என்பது எங்களுக்குரிய பெறுமதி அல்ல, இது எங்களுக்குரியது அல்ல. இது கொடுக்கல் வாங்க விலைக்கு வராது, பண்ணிக்கொள்ளும். அது காப்புறுதி கம்பெனிக்குரியது. நான் காசு வாங்கினாலும் அது காப்புறுதி கம்பெனி நான் கொடுக்கும். வாடிக்கையாளர் என்ன இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் பார்க்க நாங்களே செய்து கொடுக்கலாம். கொடுத்தா என்ன நாங்கள் கஸ்டமரை நாங்கள் என்ன செய்யலாம், ஏன்னா அடையாளப்படுத்தி கொள்ளலாம். கஸ்டமருக்கு நாங்கள் வேலையை இலவுபடுத்தி கொள்ளலாம். அதுக்காக நாங்கள் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் அந்த காசு நாங்கள் வாங்கியிருப்போம், அதை நாங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு பே பண்ணோம். அது எங்கள் நிறுவனத்துக்குரிய காசு இல்லை, விற்பனை வருமானம் இல்லை. அதை விலையை கொள்ளணும். ரைட். அடுத்த பாருங்க, விற்பனை செய்த ஒரு வாரத்தினுள் வாகனத்தினை பதிவு செய்து கொடுத்த. விற்பனை செய்த ஒரு வாரத்தினுள் வாகனத்தினை பதிவு செய்வோம். இப்போ மோட்டார் வாகனங்களை பதிவு செய்வோம், அது தெரியும். அது பதிவு செய்த கட்டணம் அது பதிவு திணைக்கிறது தான் சொந்த மொழி, எங்களுக்கு சொந்தமே இல்லை. அது நாங்கள் பதிவு செய்து கொடுக்குறோம். அதுக்கு 25 பேர். அப்போ அது எங்களுக்குரியதல்ல, இது எங்களுக்குரியதல்ல. அப்போ காப்புறுதியும் எங்களுக்குரியதல்ல. அந்த மோட்டார் வாகனத்தை பதிவு செய்ததுக்குரியது நிறுவனத்துக்குரியதல்ல. நிறுவனம் வேலை செய்து கொடுக்குது, இந்த பதிவு செய்த கட்டணம் வாங்கி கொடுக்குது, அது பதிவு செய்து திணைக்கிறது நிறுவனம் அனுப்பிக்கொள். அப்போ அது கொடுக்கல் வாங்க விலைக்கு வராது. 6 மாதங்களுக்கு ஒரு முறை பாதுகாப்பு சேவையினை 3 முறை வழங்கும். 6 மாதத்துக்கு ஒரு முறை பாதுகாப்பு சேவையினை 3 முறை வழங்கும். அப்போ இந்த வருஷம் தொடக்கத்தில் வித்திருந்தோம்னா 2 மாதம் முடிஞ்சிருக்கு, ஒரு வருஷத்துக்கு 2 மாதம். அப்போ இன்னும் ஒரு 6 மாதம் தான் வருமானம் காட்ட வேண்டி இருக்கு. அப்போ சொல்ல போனால் 75 3 நாள் 2 முடிஞ்சு 2 6 மாதம் முடிஞ்சிருக்கு. பார்த்தோம்னா 50 ரூபா வருமானமாக காட்டியிருக்கு. நோட் பண்ணிக்கொள்ள. அப்போ 6 மாதங்களுக்கு ஒரு முறை பாதுகாப்பு சேவையினை 3 முறை வழங்கும். அப்போ தொடக்கத்தில் வித்திருந்தோம்னா 6 மாதம் என்பது 2 தடவை வந்திருக்கு. அப்போ நாங்கள் 75 ரூபா 3 முறை வழங்குறதுக்காக பிரித்தோம் என்றால் ஒரு முறைக்கு 25 பேரும். இந்த ஆண்டு அது 6 மாதம் 2 தடவை வந்துடும். அப்போ 50 ரூபா வருமானமாக காட்டும். பராமரிப்பு வருமானம் 50 காட்டும். மிச்சம் 25 இப்போ அடுத்த 6 மாதம் வருஷம் முடிஞ்சுது. அப்போ அடுத்த வருஷத்துக்குரிய அடுத்த வருஷத்துக்கு வருமானம் கிடைக்க வேண்டியது முன்கூட்டியே பெற்றுக்க உழைக்கப்படாத வருமானம். அப்போ அந்த 75 3ஆல் பிரித்து 1 25 உழைக்கப்படாத வருமானம். அப்போ இதில் உங்களுக்கு கொடுக்கல் வாங்க விலை என்று கேள்வி கேட்கப்பட்டால் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 75 3ஆல் பிரித்து 2ஆல் பிரிக்கினா 50, 75 3ஆல் பிரித்து 1 25. இந்த 25க்கு நேரம் போட்டுக்கொள்ளுங்க அம்மா. அப்போ உழைக்கப்படாத வருமானம், உழைக்கப்படாத வருமானம், உழைக்கப்படாத வருமானம். முற்பண வருமானம் தான் சொல்றேன், உழைக்கப்படாத வருமானம். சரி, இதை வச்சுக்கொண்டு உங்களுக்கு கேள்வி சிலையும் கேட்கலாம், கொடுக்கல் வாங்க விலைன்னு கேட்கலாம். இப்போ கொடுக்கல் வாங்க விலைன்னு கேட்டால் இந்த 2500 இருக்கு, இந்த 2500 இந்த 75. அப்போ கொடுக்கல் வாங்க விலைன்னு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கப்பட்டால் இந்த 2500 பொருளை விற்றதும் இந்த பராமரிப்பு 75 சேர்த்து 2575 தான் கொடுக்கல் வாங்கல் விலை. கொடுக்கல் வாங்கல் விலை அல்லது தீர்மானிக்கப்பட்ட விலை அல்லது கைமாற்று விலை. அதை நோட் பண்ணிக்கொள்ளும். கைமாற்று விலை 2020 பேப்பரில் போடப்பட்டது கைமாற்று விலைன்னா அந்த சொல்லை பாவிச்சுக்கொள்ளும். கைமாற்று விலை, கொடுக்கல் வாங்க விலை, தீர்மானிக்கப்பட்ட விலை, கைமாற்று விலை. கைமாற்று விலை ஏன் 2575 வந்தது? 2500 பொருளை விற்கிறது, முழு பாதுகாப்பு காப்புறுதி வராது. அதே மாதிரி அந்த பதிவு செய்தல் கட்டணமும் வராது. பராமரிப்பு எங்களுக்குரியது. அவை அந்த 3 முறை வழங்குறதுக்கு 75 சேர்த்து மொத்தம் கொடுக்கல் வாங்க விலை 2575 வாங்கினாலும் 75 வருமானம் காட்ட மாட்டோம். தெரியுதா உங்களுக்கு? அது 25 அடுத்த ஆளை போய் போகுது. வருமானமாக காட்டுறது போய் 2550 காட்டும். ஏனென்றால் 2500 பொருளை விற்கையும் வருமானம் அந்த 75ல் 50, அப்போ 2550 2550 வருமானமாக காட்டும். சரி, அப்போ நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கொடுக்கல் வாங்க விலை 2575, கொடுக்க வருமானம் இனங்காணும் பெறுமதி 2550. அது பொருள் விற்பனை வருமானம் 2500, பராமரிப்பு சேவை வருமானம் எவ்வளோ? பராமரிப்பு வருமானம்
பராமரிப்பு வருமானம் எவ்வளவு 50 காட்டும். சரி, கேள்வி வேண்டப்படுவது வருமானங்களை இனங்காணல் நியமத்துக்கு அமைய SLFRS 15 படி 31/3/22 முடிந்த காலப்பகுதிக்கான அல்ல முடிந்த ஆண்டுக்குரிய வருமானம் மற்றும் பொறுப்புகள். இப்படி ஒரு கேள்வி சுருக்கமாக விடையிலும் இருக்கலாம், அதில் பல்வேறு வினாக்களையும் இருக்கலாம். தயவுசெய்து கவனத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு கம்பெனியிலையும் ஒரு செம்மையாக்களாக போடலாம், கம்பெனி பிரசுர முடி கணக்கிலையும் ஒரு செம்மையாக்களாக போடலாம். ஆகவே விடைக்கு போவோம். 1/4/21 தொடங்கி 31/3/22 எல்லாமே 1000 பண அளவு டனக்கரு தெரியும். வருமானமாக காட்டுறது ஏற்கனவே சொன்னேன். வருமானமாக காட்டுற தொகை அந்த வாகனம் விற்கிறது, வாகனம் விற்கிறது வருமானம். அவை பொறுப்பு என்ன செய்யாது, இருக்காது. அவை வாகனம் விற்க 2500 வருமானம், பொறுப்பில்லை, அவை சரி. பாதுகாப்பு சேவை வருமானம் வழங்க கவனிக்கணும். 6 மாதத்துக்கு ஒரு பராமரிப்பு சேவை. அப்போ ஒரு வருடத்துக்கு கணக்கு 12 மாதம் பேர். இது 12 மாதம் பேர். 12 மாதம் என்றால் 6 மாதம் 2 தடவை இருக்கு. ஆகவே 3ஆல் பிரிச்ச 2 50 வருமானம் காட்டும். 2550. இப்போ கொடுக்கல் வாங்க விலைன்னு நான் கேட்கல, கேட்டிருந்தா 2500 இந்த 75 கூட்டும் 2575 கொடுக்கல் வாங்க விலைன்னு வந்தோம். நோட் பண்ணிக்கொள்ளுங்க, இது முக்கியமா. இதில் இன்னொரு கேள்வி கேட்டிருக்கலாம், கொடுக்கல் வாங்க விலை யார் எங்க விளங்கப்படுத்தினா தான். அப்போ இதில் 50 வருமானம் காட்டணும்னா மிகுதி 25 அடுத்த 6 மாதம் தான் வழங்குவோம். அப்போ அடுத்த 6 மாதம் பராமரிப்பு செய்ய வழங்கும் வரைக்கும் அது எனக்கு உழைக்கப்படா வருமானமாக இருக்கும், ஒரு பொறுப்பாக இருக்கு. அதான் பொறுப்புன்னு கேட்டிருக்கு. ஒன்று நடைமுறை பொறுப்பில் ஏனைய கொடுக்கும் மதியில் உழைக்கப்படாத பராமரிப்பு செய்ய வருமானம் என்று ஒன்று ஏனைய கொடுக்குமதியில் காட்டியிருப்போம். 2020ஆம் ஆண்டு வினாத்தாலே பாருங்கள். நல்ல கேள்வி, பகுதி ஒன்றில் வரக்கூடியது. திருப்பி ஒருக்கா விளங்கப்படுத்துகிறேன். அவன் ஏற்கனவே ஒன்றை விற்கிறோம், அதில் இப்போ இயந்திர போன்றவானதை விற்பனை செய்யும் போது அன்பான மாணவர்களே அதுக்கு ஒரு விலை இருக்கும். முழு பாதுகாப்பு காப்புறுதி சேர்வை இன்சூரன்ஸ் பண்ணியிருப்போம். இன்சூரன்ஸ் கண்டிப்பாக பண்ணத்தான் வேணும், அவை அதுக்குரிய செலவு. அதே மாதிரி பதிவு செய்யணும், அதுக்குரிய செலவு. மற்ற நிறுவனம் பராமரிப்பு செய்ய வழங்குது, அதுக்குரிய காசு. அப்போ இதில் நிறுவனத்துக்கு சொந்தமான காசு உங்களுக்கு தெரியும். அந்த மோட்டார் வாகனத்தை விற்க வார வருமானமும் வேற பராமரிப்பு செய்ய வழங்குதலோ அந்த வருமானம் நிறுவனத்துக்கு சொந்தம். ஆகவே அதான் கொடுக்கல் வாங்க விலைக்கு வரும். இப்போ கொடுக்கல் வாங்க விலை என்றால் நிறுவனத்தின வாடிக்கையாளர் காசினை செலுத்தும் போது 3ஆம் தரப்பின நீங்களான நிறுவனத்துக்கு குறித்துடைய விலையை தான் சொல்லுவோம் கொடுக்கல் வாங்க விலைன்னு கடந்த வகுப்பில் பார்த்திருந்தோம். ஆகவே கொடுக்கல் வாங்க விலை முக்கியம். 2019ஆம் ஆண்டு வினாத்தாலும் கேட்கப்பட்டது. சரி, அப்போ 2500 அதில் 50 2550 அங்கால அந்த 50 வருமாக காட்டினா 25 பொறுப்பு தானே, அது அங்கால பொறுப்பாக காட்டப்படும். சரி, 13ஆம் கேள்வி போவோம். வரையறுக்கப்பட்ட கம்சியா பொது கம்பெனியானது 1/4/2021 பிரியங்கா என்ற வாடிக்கையாளருடன் தொலைக்காட்சி பெட்டியை மற்றும் 2 வேட பராமரிப்பு அடிப்படையில் விற்பனை ஒப்பந்தம் ஒன்று என்ன மேற்கொண்டது. அப்போ ஒரு தொலைக்காட்சி பெட்டியை விற்பனை செய்தால் 2 வேட பராமரிப்பு சேவை. இதற்காக தீர்மானிக்கப்பட்ட விலை ரூபா 360,000 ஆகும், 3,60,000 ஆகும். மேலும் தொலைக்காட்சி பெட்டியினை தனியே வாடிக்கையாளர் கொள்ள செய்தால் தொலைக்காட்சி பெட்டியை மட்டும் வாங்க போகிறேன் என்றால் 3 லட்சம் ரூபாவும் விற்பனையின் பின் பராமரிப்பு சேவைக்கு 150,000. இப்போ 2 சேர்த்த விலை எவ்வளவு? 450,000 பேர் தனி விலையாக குறிக்கப்படுகிறது. வாடிக்கையாளர் 30/4/2021 3,60,000 பணமாக செலுத்துகிறார். எவ்வளோ பணமாக செலுத்துகிறார்? 3,60,000 பணமாக செலுத்துகிறார். ரைட், 3,60,000 பணமாக செலுத்துகிறேன் உங்களுக்கு தெரியணும். அந்த காசு முள்ளாகும் எனக்கு வந்துடும். எவ்வளோ வரும்? கைமாற்ற விலை எவ்வளோ? பரிமாற்ற விலை கொடுக்கவாங்க விலை அந்த 3,60,000 இருக்கு. வேண்டப்படுவது 31/3/22 முடிந்த காலப்பகுதிக்கான SLFRS 15 படி நான் குறிப்பிட்ட பதவிகள் 2 வேண்டிய பேரிட்ட கணக்கு 3 நிதி கூற்றுக்களின் வெளிப்படுத்து. அதில் பாருங்க, குறித்த பொருளின் ஒதுக்கீடு, குறித்த பொருளின் தனி விலை, தனி விலையின் கூட்டு மொத்த பெறுமதி, தர தீர்மானிக்கப்பட்ட விலை. நீங்கள் 2க்கும் இடையிலான ரேஷியோ பார்த்து நீங்கள் சுருக்கி விட்டாலும் சரி, அது பிரச்சனை. தொலைக்காட்சி பெட்டி 3 லட்சம் ரூபா தனி விலை, 2ஐயும் கூட்டி வந்தது 450,000. 3 லட்சமும் 150,000 பராமரிப்பு சேவையும் சேர்த்து 450,000. தர 2ம் சேர்த்து வழங்குற விலை 360,000.
ஆகவே 2,40,000 ரூபாண்டு வேறு. பராமரிப்பு சேவை 150,000, அதங்கள் 452 சேர்ந்த விலை தர 300 ரூபா பார்த்தால் 120,000 ரூபா வேறு. நீங்கள் விருப்பம் என்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 லட்சம் ரூபா தொலைக்காட்சி பட்டிக்குரிய தனி விலையாகவும் பராமரிப்பு சேவைக்குரிய தனி விலை 150,000 காணப்பட்டால் 2க்கு இடையிலான ரேஷியோ 2:1 வேறு. 150 ஒன்று என்றால் 3 லட்சம் ரூபா 2 பங்கு இருக்கும், 2க்கு 1. ஆகவே நீங்கள் 3,60,000 ரூபா இருக்குத்தானே, 2க்கு 1 3ஆல் பிரித்து 2 பங்கு 240,000 ரூபா வேறு. 360,000 3ஆல் பிரித்து 1 பங்கு பார்த்தீங்கன்னா 120,000 ரூபா வேறு. அப்போ 240,000 என்ன, அந்த தொலைக்காட்சி பெட்டி விற்பனை மூலம் வந்த வருமானம் காட்டு இனங்காண்ட தொகை. பராமரிப்பு சேவைக்காக 120,000, அது 2 ஆண்டுக்குரியது, 1 ஆண்டுக்கு 60,000 ரூபா வேறு. சரியா? ஆகவே முதல் நாங்கள் குறித்த பொருளை தனிவிலையை பயிர் செய்யணும். பயிர் செய்ய தொலைக்காட்சி பெட்டி தொடர்பாக 240,000, பராமரிப்பு சேவை தொடர்பாக 120,000 ரூபா வேறு. அவை காசு வேண்டிய காசு கணக்கு வரவே வாடிக்கையாளர் கணக்கு செலவு. அப்போ காசு வேண்டும் போது காசு கணக்கில் வர வைப்போம் 360,000, வாடிக்கையாளர் கணக்கில் செலவு வைப்போம் 360,000. பணம் பெறும்போது வருமானமாக இனங்காணும் போது வாடிக்கையாளர் கணக்கு வரவே 3 லட்சம், பொருள் விற்பனை கணக்கு செலவு 240,000, பராமரிப்பு சேவை வருமான கணக்கு செலவு 60,000 ரூபான்னு வரும். வருமானமாக இனங்காணும் போது டிஃபார்ம் வாடிக்கையாளர் கணக்கில் காசு வரும்போது காசு கணக்கு வரவே வாடிக்கையாளர் கணக்கு செலவு. வருமானமாக காட்டிக்க வாடிக்கையாளர் கணக்கில் வர வைப்போம் பொருள் விற்பனை வருமானம் 240,000, பராமரிப்பு சேவை வருமானம் 60,000. அப்போ 120,000 கிடைச்சதானே. 120,000 2 ஆண்டுக்குன்னு சொன்னால் 1 ஆண்டுக்கு நாங்கள் வருமானமாக நாங்கள் காண்ற தொகை 60,000. அதான் இந்த வருமானமாக காட்டப்படுது. மிகுதி 60,000 தான் இந்த பொறுப்பாக இருக்கு. அப்போ இந்த 60,000 தான் என்ன வருமானம் சொன்னால் உழைக்கப்படாத வருமானம். உழைக்கப்படாத வருமானம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. உழைக்கப்படாத வருமானம். உழைக்கப்படாத வருமானமாக காட்டுற தொகை இந்த 60,000 ரூபாவாக காணும். உழைக்கப்படாத வருமானம். பொருள் விற்பனை ஒரு வருமான கணக்கு தெரியும். அப்போ வருமான காட்டிக்க வாடிக்கையாளர் கணக்கில் வர வச்சு பொருள் விற்பனை கணக்கில் செலவு வைப்போம். இந்த 240 கூட்டிக்க பொருள் விற்பனை கணக்கு வரவு லாப செலவு. அப்போ லாபல நட்டம் மற்றும் ஏனைய முற்றுமடங்க வருமான குற்றம் மாற்றியாண்டு 240. காசு வேண்டிய காசு கணக்கு வர காசு வர சொத்து காசு கணக்கு வரவு வாடிக்கையாளர் கணக்கு செலவு. இப்போ காசில் வர வைப்போம் வாடிக்கையாளர் 360,000 இதை கூட்டி எடுப்போம். பராமரிப்பு சேவை வருமானம் வாடிக்கையாளர் கணக்கில் வர வச்சோம்னா பராமரிப்பு சேவை வருமானத்தில் 120,000 கிடைச்சாலும் 120,000 வருமானம் காட்ட மாட்டேன். 2 வருடத்துக்கு 60,000 காட்டுவேன். மிகுதி 60,000 அடுத்த வருஷம் தான் வருமானம் காட்டுவேன். அப்போ அந்த தொகையை வருமானத்தை மூடும் போது பராமரிப்பு சேவை வருமான கணக்கு வரவு லாப நட்ட கணக்கு செலவு. ஆகவே லாபல நட்டம் மற்றும் ஏனைய முற்றுமடங்க வருமான கூட்டுக்கு மாற்றியன்னு 60,000 ரூபா போடும். லாபல நட்டம் மற்றும் ஏனைய முற்றுமடங்க வருமானக்குள்ள விற்பனை வருமானம் 240,000 காட்டுவேன். விற்பனை வருமானம் 240,000 காட்டுவேன். கூட்டு ஏனைய வருமானத்துக்கு பராமரிப்பு சேவை வருமானம். அப்போ கூட்டு ஏனைய வருமானத்துக்கு பராமரிப்பு சேவை வருமானம் 60,000 காட்டும். அப்போ உங்களுக்கு தெரியணும் விற்பனை வருமானம் எங்கே போகும்? விற்பனை வருமானம் மேலே மெயின் பிரதான வருமானமாக இருக்கும். ஏனைய வருமானத்துக்கு பராமரிப்பு சேவை வருமானம் 120,000 கிடைச்சாலும் அதில் 60,000 ரூபா வருமானமாக காட்டுவேன். மிகுதி 60,000 ரூபா ஏனைய கொடுக்குமதிக்க போகும், பொறுப்பாக போகும். நிதிலைமைக்குள்ள நடைமுறை சொத்தில் காசு ஃபுல்லாக வந்திருக்கும் 360,000. நடைமுறை பொறுப்பில் முற்பண பராமரிப்பு சேவை வருமானம் காட்டியிருப்பேன். நீங்கள் இதில் பாவிக்கிற பேர் இன்னொரு பேர் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. உழைக்கப்படாத வருமானம். உழைக்கப்படாத வருமானம் 60,000 ரூபா காட்டும். உழைக்கப்படாத வருமானம் 60,000 ரூபா காட்டுவேன். ஏனென்றால் அதுக்கு விலகிக் கொள்வீங்கள். 120,000 அது 2 என்றால் 1 ஆண்டுக்கு 60,000.
சரியா? மிகுதி 6 மணி நேரம் கொண்டே நடைமுறை பொறுப்பாக காட்டும். சரியா? சரியான சுகம். ஆனால் SLFRS 15 தொடர்பாக மாணவர்கள் மத்திய குழப்ப நிலை இனி இருக்கக்கூடாது. அடுத்த விஷயத்தை போவோம். வரையறுக்கப்பட்ட கீர்த்தனா பொதுக்கம்பெனியானது 1/4/2021 டயானா என்ற வாடிக்கையாளருடன் அலுமாரி ஒன்றினை விற்பனைக்காக ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டோம். அப்போ வரையறுக்கப்பட்ட கீர்த்தனா பொதுக்கம்பெனியானது 1/4/21 டயானா என்ற வாடிக்கையாளருடன் அலுமாரி ஒன்றை விற்பனைக்காக ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டோம். அலுமாரி ஒன்றுக்கான விற்பனை விலை 360 நாங்கள் காணப்பட்டோம். அலுமாரியை வாடிக்கையாளத்துக்கு கொண்டு செல்வதற்கும் விநியோகத்துக்கு 10,000 ரூபாவும் மேலும் ஏற்றிரக கட்டணமாக ரூபாய் 6,000 டயானாவினால் செலுத்தப்பட்டது. அப்போ உங்களுக்கு தெரியணும், நான் ஏற்கனவே சொன்னேன், 3ஆம் தரப்பின நீங்களான பெருமை தான் கொடுக்கல் வாங்கல் விலை. இது எக்ஸாக்டாக சொன்னேன். இப்போ 3ஆம் தரப்பின நீங்களான பெருமை. அப்போ அன்பான மாணவர்களை, வேண்டப்படுவது SLFRS 15 படி கொடுக்கல் வாங்கல் விலை யார்? கொடுக்கல் வாங்கல் விலை யார்? அப்போ உங்களுக்கு தெரியணும், பார்க்கவே தெரியுது. எங்களுக்கு தெரியும் பொருளை விற்கிறதான் எனக்கு வருமானம், அப்படித்தானே? ரைட். ஆகவே அந்த அடிப்படையில் மாணவர்களே, அப்போ வரையறுக்கப்பட்ட கீர்த்தனா பொதுக்கம்பெனியானது 1/4/2021 டயானா என்ற வாடிக்கையாளருடன் அலுமாரி ஒன்றை விற்பனைக்காக ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டது. அலுமாரி ஒன்றுக்கான விற்பனை விலை 360 ஆகும். சரி. மேலும் அலுமாரினை வாடிக்கையாளருக்கு கொண்டு செல்வதற்கு விநியோகத்துக்கு ரூபாய் 10,000 ஏற்றிரக கட்டணமாக ரூபாய் 6,000 டயானாவினால் செலுத்தப்பட்டது. சரி. அப்போ டயானாவினால் செலுத்தப்பட்டது. அப்போ டயானா என்ற வாடிக்கையாளர் ஒப்பந்தம் மேற்கொண்டது, டயானா செலுத்தியிருக்கிறார். ஆனாலும் உங்களுக்கு தெரியும், அந்த விநியோகத்துக்கான கட்டணமும் ஏற்றிரக கட்டணமும் அந்த வரையறுக்கப்பட்ட கீர்த்தனா பொதுக்கம்பெனி சொந்தமானதே இல்லை. கீர்த்தனா பொதுக்கம்பெனி சொந்தமானதே இல்லை. அது அந்த வாகனத்தை வச்சுக்கிற நிறுவனத்துக்கும் ஏற்றிரக்கிற அந்த ஊழியரையும் கொடுக்குற சம்பளமாக இருக்கு. அப்போ யாருக்கு? கீர்த்தனா பொதுக்கம்பெனிக்குரிய சொந்தமான இது உங்களுக்கு தெரியும், அந்த விற்கிற விலை, அலுமாரியை விற்கிற விலை. அப்போ கொடுக்கல் வாங்க விலை என்ன? 3ஆம் தரப்பினர் நீங்களான விற்பனை விலை, 3ஆம் தரப்பு நீங்களான பெறுமாறு, அதான் கொடுக்கல் வாங்க விலை. ஆகவே 3,60,000 தான் அலுமாரியை விற்கிற விலையா இருக்கும். அதைத்தான் வருமானமாக இனங்காணப்படும். ஆகவே இதில் இந்த கட்டணம் வராது. அது இறக்குற ஊழியருக்கு வழங்கப்பட கொடுப்பனவு. இது வாகன சொந்தக்காரனுக்குரியது. இவை ரெண்டுமே வராது. அப்போ கொடுக்கல் வாங்க விலை, தீர்மானிக்கப்பட்ட விலை, கைமாற்று விலை என்றால் 360,000 தான் அலுமாரிக்கான விற்பனை விலை தான் இந்த பரிமாற்ற விலையாக இருக்கும். இப்போ கொடுக்கல் வாங்க விலை ஜாதி SLFRS 15 படின்னு கேட்டால் என்ன விலை? அந்த 3,60,000 ரூபா காணப்படும். இப்படியே பாருங்க, விநியோகத்துக்கான வாடகை கட்டணம் ஏற்றிரக கட்டணம் கீர்த்தனா கம்பெனிக்கு உரித்தானதா இல்லை. எனவே இதனை கொடுக்கல் வாங்க விலையா என்ன செய்ய முடியாது, கொள்ள முடியாது. பாருங்க, கீர்த்தனா பொதுக்கம்பெனிக்கு உரித்தானதா இல்லை. எனவே இதை கொடுக்கல் வாங்க விலையாக என்ன செய்ய முடியாது, கொள்ள முடியாது. ஆகவே கொடுக்கல் வாங்க விலை என்ன விலை? கொடுக்கல் வாங்க விலை என்ன விலை? 3,60,000 ரூபா காணப்படும். 3,60,000 ரூபா. அப்போ அந்த வாடகை கடனம், அந்த வாகனத்துக்குரிய வாடகை கடனமும் அந்த ஏற்றிருக்கிற ஊழியருக்கு கொடுக்குறதும் அது கீர்த்தனா கம்பெனி வாங்கி கொண்டாலும் அது அந்தந்த நிறுவனத்துக்கு வாகனத்துக்குரிய காசையும் செலுத்தணும், ஏற்றிருக்கிற ஊழியருக்கும் சம்பளம் கொடுக்கணும். அவை கொடுக்கல் வாங்க விலைக்க 3ஆம் தரப்பிலே நீங்களான விலையெல்லாம். ஆகவே அந்த அலுமாரி விற்கிற விலை 3,60,000 ரூபா கொடுக்கல் வாங்க விலையாக ஏற்றுக்கொள்ளப்படும். ரைட். கேள்வி ஒன்று காட்சிப்படுத்தப்படுது. மொபிட்டெல் தொலைத்தொடர்பு நிறுவனம் தொலைபேசி வலையமைப்பு சேவையினை வழங்கும் நிறுவனமாகும். இந்நிறுவனம் தாரணி என்ற வாடிக்கையாளருடன் வலையமைப்புக்கான தொலைபேசி மற்றும் 12 மாதங்களுக்கான தொடர்பு வலையமைப்புக்காக 1/4/21 ஒப்பந்தம் ஒன்றினை மேற்கொண்டது. தொலைபேசியின் சந்தை பெறுமதி ரூபாய் 24. தொலைபேசிய இணைப்புக்கு முதல் கட்டுவோம் இல்லை காசு. இப்போ கேபிள் டிவி ஒன்று எடுக்க போனால் கேபிள் டிவிக்கு முழுமையாக ஒரு காசு ஒரு 3,000 ரூபாய் 5,000 கட்டுவோம் இல்லை. இப்போ மாதம் வாடகை காசு கட்டுவோம் 450 இல்லை 500 கட்டுவோம். அந்த முழுமையாக காசு 24,000 ரூபா. மற்றும் மாதாந்தம் தொடர்பு வாடகை வருமானம் மாதாந்தம் தொடர்பு கொள்றதுக்கு 3,000 ரூபா காசு கட்டும். அப்போ விளங்கணும், தொலைபேசிக்குரிய விலை 24,000, மாதாந்தம் அந்த லைனை பெற்றுக்கொள்வதற்காக 3,000 ரூபா வாடகை காசும் கட்டும்.
அப்போ தொலைபேசி விற்பனை வருமானம் நிறுவனத்துக்கு வரப்போகுது. மற்றது அந்த சந்தை பெறுமதி வாடகை வருமானமே அதுவும் வரப்போகுது. ரெண்டும் சேர்த்த பெறுமதி 48,000. பார்க்க தெரியும் உங்களுக்கு. 3000 12,000 வைக்கணும்னா 12 3 36,000. 36,000 24,000 சேர்ந்தால் 60,000 ரூபா வரப்போகுது. அதை நிறுவனம் மொபிட்டோ துறைத்துறை நிறுவனம் என்ன செய்தால் 48,000 ரூபாய்க்கு வழங்கும். லாபம் தானே வாடிக்கை. அப்போ வாடிக்கை சொல்ல 12,000 காசு மிச்சம் பெறணும் யோசிப்பேன். ஏன்னா ஆகவே தாரணி இதற்கான பணத்தினை செலுத்தியிருந்தார். எவ்வளவு? 48,000 செலுத்தியிருக்கிறேன். ரைட். வேண்டப்படுவது 31/3/22 முடிவடைந்த காலப்பகுதிக்கான SLFRS 15 படி நாட்குறிப்பேட்டு பதிவுகள் வேண்டிய பேரேட்டு கணக்குகள் நிதிக்கூற்றின் வெளிப்படுத்து. ஆகவே இந்த கேள்வி உங்களுக்கு காட்சிப்படுத்தப்படுகின்ற கேள்வி உங்களுடைய பயிற்சி வினாவாக இருக்கும். இதை நீங்கள் செய்து குறிப்பெடுத்துட்டு நீங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் இப்போ நீங்கள் அந்த யூடியூப்லூடாக அப்லோட் பண்ணும்போது நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். ஆகவே இது நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். வினாவை நோட் பண்ணி குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இதில் நீங்கள் குறிப்பெடுத்து நீங்கள் சுயமாக செய்து கொள்ளுங்கள். இதில் வா சந்தேகத்தை கேட்டு திருத்திக் கொள்ளுங்கள். ரைட். ஆகவே இறுதி வினாவுக்கு போகிறோம். SLFRS 15 தொடர்பான 16வது இறுதி வினாவுக்கு செல்கின்றோம். இந்த வினா 2020ஆம் ஆண்டு என்ன சரி புள்ளியில் கேட்கப்பட்ட வினா. 2020ஆம் ஆண்டு நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். 2020ஆம் ஆண்டு பேப்பரில் கேட்கப்பட்ட கேள்வி. அப்போ ஏற்கனவே கொடுக்கல் வாங்க விலை என்ற என்னென்னு பார்த்துட்டோம். வருமானத்தை இனங்கான சந்தர்ப்பம் பார்த்துட்டோம். 2019ஆம் ஆண்டில் கேட்கப்பட்டன்னு சொன்னால் இது 2020ஆம் ஆண்டுக்கு வினாவில் சரி புள்ளியில் கேட்கப்பட்ட கேள்வி. பாருங்க. வாடிக்கையா ஒருவருடன் ஒப்பந்தம் ஒன்று பல்வேறு சேத்திரன் கடப்பாடுகள் உடக்கி இருக்க முடியும். ஏற்கனவே பார்த்து நாங்கள் படி 1 படி 2 படி 3 படி 4 படி 5ல் படி 1 ஒப்பந்தத்தை இனங்காணுதல், படி 2 செயற்பாடு கடப்பாடு இனங்காணுதல், படி 3 கொடுக்கல் வாங்க விலையை தீர்மானித்தல், 4 அந்த கொடுக்க வாங்க விலையை பயிர் செய்தல், 5வது வருமானத்தை இனங்காணும். இந்த 5 படி படிப்பிச்சிடும். இது பாருங்க. படி 2ல் கேட்கிறான் வாடிக்கையா ஒருவருடன் ஒப்பந்தம் ஒன்றை பல்வேறு சேத்திரம் கடப்பாடு உள்ளடக்கிய முடியும். பல்வேறு சேத்திரம் கடப்பாடு தானே, சேத்திரம் கடப்பாடு இருக்கத்தானே வேணும் என்ன. ஆவே சரியா அப்படியான ஜோசி சேப்பாடு கடப்பாடு இருக்கும். படி 2ல் படிப்பிச்சிடும். வணிகம் ஒன்றின் வருவாய் மற்றும் ஏனைய அனைத்து வருமானங்கள் ஆகியன நிதிக்கூற்றுகளில் இந்நியமத்தின்படி மாத்திரமே இனங்காணப்பட வேண்டும். இதை கவனிக்கும். வணிகம் ஒன்றின் வருவாய் மற்றும் ஏனைய அனைத்து வருமானங்களும் நிதிக்கூற்றுகளில் இந்நியமத்தின்படி மாத்திரம் என்ற வசனம் வந்திருக்கு பாருங்க. அப்ப சொல்ல போனால் வருமானம் வார எல்லாமே இந்த SLFRS 15 மட்டும் தான் எடுக்கணுமா அதான் கேட்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு SLFRS 15 என்ன சொல்லுது? வாடிக்கையாள ஒப்பந்தம், அதாவது கண்ட்ராக்ட் இருக்கும், ஒப்பந்தம் தொடர்புடைய வருமானமா இருக்கும், ஒப்பந்தம் இல்லாத வருமானம் இருக்கும். அது இந்த கேட்டகரிக்கு வராது, SLFRS 15 வராது. என்ன கை கிட்டி என்ன தேர் என்ன படிச்சிருப்பீங்க. பொருட்கள் எக்காலப்பில் விற்பனை செய்யப்படுறதோ, சேவை எப்போது வழங்கப்படுகின்றதோ அக்கால பகுதியில் வருமானமா நாங்க. அப்ப இதோட மாத்திரம் என்ன பண்ணலாம் நுணுக்கம் பண்றேன். அப்ப முதலாவது அது தெரியும், சேப்பாடு கடப்பாடு உள்ளடக்க முடியும். படி 2. அப்ப அது சரி, அது சரி. ரைட், சரி. வணிகமோனின் வருவாய்னா வருமானம் மற்றும் ஏனைய அனைத்து வருமானங்கள் ஆகின நிதிக்கூற்றுகளில் இந்நியமத்தின்படி மாத்திரம் மாத்திரம் என்னபடியால இந்த விடை தவறு, அவைப்பிழை தவறு. அப்ப என்னது தேர்தல் எண்ணக்கிரம எடுத்துக்கொள்ளப்படும் வாடிக்கையாள ஒப்பந்தம் தொடர்புடைய வருமானம் மட்டும்தான் இந்த SLFRS 15 வரும். சரி. நிறுவனம் ஒன்று ஒப்பந்தத்தில் உள்ள ஒவ்வொரு சேத்திரன் கடப்பாடும் திருப்தி செய்யப்படும் பொழுது மட்டுமே ஒப்பந்தம் மீதான வருமானத்தை இனங்காண வேண்டும். திருப்தி செய்யும் போது வாடிக்கையாளர் எப்போது திருப்தி அடைகின்றாரோ அந்த சந்தர்ப்பத்தில்தான் அந்த கொடுக்கல் வாங்க விலை வருமானமாக இனங்காணப்படும். அந்த கொடுக்கல் வாங்க விலை வருமானம் இனங்காணிக்க அந்த வருஷத்துக்குரிய வருமானத்தை மட்டும் இனங்காணும். அப்ப வேற வருமானத்தை எப்போ இனங்காணும்? 2019 கேட்கப்பட்டது இல்லை, 2019 கேட்கப்பட்டது. இது 2019 கேட்கப்பட்டது. அன்பான மாணவர்களே, இது 2019 கேட்கப்பட்டது. திருப்பி கேட்டுருப்பாருங்க. அங்க வருமானத்தினர்கள் எழுத சொன்னது இந்த வசனத்தில் வந்து சரி பிள்ளைக்கு வந்துருக்கு. கடந்த கால பரீட்சை வினாக்கள் நான் திருப்தியா படித்தோம் என்றால் எந்த கேள்வி எந்த வருஷம் வந்து தெரியும். அப்படியே ஆன்சர்லாம் 2021 என்ன வரப்போ 22 என்ன வரப்போ தெரியும் முதல்ல. ஆகவே
நிறுவனம் ஒன்று ஒப்பந்தத்தில் ஒவ்வொரு செயற்திறன் கடப்பாடும் திருப்தி செய்யப்படும் பொழுது மட்டுமே வருமானம், வாடிக்கையாளர் திருப்தி அடையும் போது மட்டுமே வருமானம் என காணப்படும். ஆவே அது சரி. டி, உறுதியளிக்கப்பட்ட பொருட்கள் அல்ல சேவைகளை வாடிக்கையாளர் ஒருவருக்கு மாற்றுவதற்கான பரிமாற்றத்தின் போது நிறுவனத்துக்கு உரித்துடையது என்ன? நிறுவனம் எதிர்பார்க்கும் கைமாற்று தொகை. சொன்னே கொடுக்கல் வாங்க விலையை, தீர்மானிக்கப்பட்ட விலையை கைமாற்று விலைன்னு சொல்லப்படும். அப்ப கைமாற்று விலையை கொடுக்கல் வாங்கல் விலையாகும். இது 2019 கேட்கப்பட்டது, சுருக்கமா விடியலில் கேட்கப்பட்டது. இப்ப சரி விலைக்கு வந்திருக்கு 2020ஆம் ஆண்டு. 2019 வந்தது, திருப்பி 2020 கேட்கப்பட்டது. சரியான. ஆகவே உறுதியளிக்கப்பட்ட பொருட்கள் சேவைகளை வாடிக்கையாளர் ஒருவருக்கு மாற்றுவதற்கான பரிமாற்றத்தின் போது நிறுவனத்துக்கு உரித்துடைய என நிறுவனம் எதிர்பார்க்கின்ற கைமாற்று தொகைதான் கொடுக்கல் வாங்க விலை. இப்போ மூன்றாம் தரப்பில் நீங்களான பெறுமதி தான் கொடுக்கல் வாங்க விலை. ஆகவே இதுவும் சரி. அப்ப ஏ சரி, பி பிழை தவறு, வருமானம் எல்லாம் வருமானம் எஸ்ல 15 மணி எடுக்கிறீங்கள. அடுத்த சி சரி, டி சரி. இப்படியே பார்ப்போம் பாருங்க. சரி பிழை சரி சரி. சரியா? அப்போ இந்த 2020ஆம் ஆண்டு பேப்பரில் உங்களுக்கு தெரியும் கணிசமான கேள்வி சரி பிழை அடிப்படையில் வந்தது. இப்போ பெறுவதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் சரி பிழை உங்களோட பேப்பர்லையும் பெறும். ஆகவே நீங்கள் இலகுவா புள்ளியை பெற்றுக்கொள்ளலாம். அந்த அடிப்படையில் SLFRS 15 தொடர்பாக முழுமையாக 2 வகுப்பில் நான் என்னால் இயன்ற அளவு பயிற்சி வினாக்குளம் செய்துவிடப்பட்டுள்ளது. இதை பார்த்து மாணவர்கள் மீண்டும் மீண்டும் பார்ப்பதன் மூலம் இது தொடர்பாக நீங்கள் இது தொடர்பான சந்தேகங்களை தீர்த்து கொள்ள முடியும் என கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.